பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை பாவத்தை வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரோமர் 5வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அதுக்கு கீழே 19வது வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை என்னது அடையாளப்படுதுன்னா, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாத நிமித்தம், அதாவது தேவனுடைய ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாம் ஏவாள் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம், புசிக்காதே என்று சொன்ன அந்த கனியை புசித்த நிமித்தம் இந்த மனுஷனு, அதாவது பாவம் இந்த உலகத்திலே வந்தது. அது எப்படி எல்லாருக்கும் வருது அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் சங்கீதம் 51வது அதிகாரத்தில் 5வது வசனம், இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்கிற தன்மையின்படி ஆதாம் ஏவாளுடைய பாவம் நம்ம இந்த பூமியில் உள்ள எல்லா ஸ்திரீயாகிய சபைக்கு எப்படியாகுதான், அதாவது பாவங்கள் இங்கே உள்ள வருது. இந்த உலகத்தில் மனுஷனுக்குள் பாவம் வந்தது, இந்த வழியாக பாவம் வந்தது என்பதை தேவன் நம்மளுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இப்படி காரணம், இந்த பாவம் எப்படி இந்த பூமிக்கு வருது, ஏன் வந்தது, அதாவது ஏதேன் தோட்டத்தில் இதை நம்ம எப்படி அடையாளப்படுத்துகிறோன்னா, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் பாவம் அவனுக்குள் உயிர் கொண்டது. பாவம் அவனுக்குள் உயிர் கொண்டது நிமித்தம் தேவன் ஆதியாகமத்தில் அடையாளப்படுத்தக்கூடியது, அங்கேருந்து அவனுக்கு உள்ளால ஒரு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் அவனை விட்டு போயிட்டு, அந்த ஜீவன் அவனை விட்டு போனதுனால தேவன் சொல்லக்கூடியது, நீ மண்ணாக இருக்கிறாய் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த மண்ணாக இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்கிற தன்மையின்படி தேவன் அங்கே அடையாளப்படுத்துகிறார். அப்போ மண்ணாக இருக்க ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறான்னா, ஆத்துமாவில் ஜீவன் இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மண்ணாக தேவன் அடையாளப்படும். இந்த சரீரத்தை உடைய மனுஷன் எங்கே இருக்க முடியாதான், ஏதேன் தோட்டத்துக்குள் இருக்க முடியாது. அதனால் தேவன் அவனை ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியே தள்ளும்படியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அவனுடைய சரீரத்தினுடைய ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் அதை பாவ சரீரமாக தேவன் அதை அடையாளப்படுத்துகிறார். அப்போ இந்த பாவ சரீரம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தது கிடையாது. ஏதேன் தோட்டத்தில், அதாவது தேவனுடைய அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் நிறுவினார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது பரலோகம் என்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால தேவன் ஒரு மனுஷனால் எங்கே நேரடியாக உள்ளே போக முடியாத ஒரு தன்மையான காரணம், அவனுக்கு உள் பாவம் உயிர் கொண்டது. பாவ மாமிசத்தினுடைய சாயலாக இருக்கிறான். தேவன் சிருஷ்டித்த அவருடைய சாயல் நம்மளை விட்டு எடுபட்டு போயிட்டு, அதனால் இந்த மனுஷனால் எங்கே இருக்க முடியாது. தேவன் அடையாளப்படுத்துகிற ஏதேன் தோட்டத்துக்குள்ளால் அவனால் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது. ரோமர் 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவன், அதாவது பாவம் அவனுக்குள் உயிர் கொண்டது. தேவன் சொல்கிறாரு, ரோமர் 7வது அதிகாரத்தில் 1வது வசனம், ரோமர் 8வது அதிகாரத்தில் 2வது வசனம் பார்க்கும் பொழுது, பாவம் மரணம் என்கிற ஒரு பிரமாணத்தினால அவன் கட்டப்பட்ட நிலைமையில் ஆயிற்று. பாவம் மரணம் என்கிற ஒரு பிரமாணத்தினால கட்டப்பட்டு இருக்கிற மனுஷன் இந்த பாவ மரண பிரமாணத்திலேருந்து அதாவது ஒரு சிறைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவனால் இருக்கிறான், அந்த மனுஷன் இருக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பாவம் மரணம், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எங்கே போக முடியாதுன்னா ஏதேன் தோட்டத்துக்கு போக முடியாது. அதை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் யோவான் 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் சொல்லக்கூடியது, ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் அப்படிங்கிறார் தேவன் அதில். அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் அப்படிங்கிற இடத்துல, அப்போ ஜலம் எதுக்காக தேவன் அடையாளப்படுத்துகிறார், ஆவி எதற்காக அடையாளப்படுத்துகிறார், ஏன் இதுக்கு தேவன் இது ஒரு மனுஷன் இதுக்கு ஏன் கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் தேவன் அவருடைய குமாரனை வைத்து நமக்கு ஒரு மீட்பை உண்டாக்கி இருக்கிறார். காரணம், இந்த பாவத்தினுடைய வஞ்சனையினால் பிடிக்கப்பட்டு ஒரு சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமல் இந்த பூமியில் எல்லாருக்கும் பாவம் வந்தது. அவருடைய குமாரனை அனுப்பி ஒரு நீதியை செய்திருக்கிறார். அதாவது பிதாவாகி தேவன் அவருடைய குமாரனுடைய அவ்வளவு இரத்தத்தையும் சனகரிப் சங்கத்திலிருந்து அவ்வளவு இரத்தத்தை சிந்தும்படியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை சிந்தி அவரை சிலுவையில் தொங்க போட்டது, அதாவது மாமிசத்தை சிலுவையில் தொங்க போட்டது. அப்படிப்பட்ட ஒரு ஆக்கினை பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனுக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார், பாவத்தின் நிமித்தம். யாருடைய பாவத்தின், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை, தன்னுடைய சொந்த குமாரனை அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
நம்மளை மீட்டெடுப்பதற்காக. தேவன் இதை சொல்லுகிறார் கிருபை. இந்த கிருபையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் மீட்பை கொடுக்கிறார். நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் 6வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை பார்க்கும் பொழுது, பாவத்தின் சம்பளம் மரணம். எந்த பாவத்தின் சம்பளம் மரணம்? அதாவது இந்த சரீரம் பாவம் மரணம் என்கிற ஒரு பிரமாணத்தினால், அதாவது ஒரு மனுஷன் இந்த பூமியில் ஜீவிக்கிறான், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவன் பாவத்தோடு பிறகுறான், பாவத்தோடு மரிக்கிறான். அவனுக்குள்ளால் ஒரு மீட்புங்கிறது ஒரு தன்மை நம்ம பார்க்கவே நம்முடைய இப்படிப்பட்ட தன்மை உள்ள ஒரு மனுஷனால் எங்கே போக முடியாதான்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். பாவம் மரணம் என்கிற ஒரு தன்மையில் இருக்கிறான். இந்த தன்மையில விடுபடணும்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவரை ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும் பொழுது, ஜலம் தேவனுடைய வார்த்தையாக தேவன் அடையாளப்படுத்தி இருக்கிறார். அப்போ நம்ம ஆவியினாலே நம்மளுக்கு ஒரு அச்சாரத்தை தேவன் தருகிறார். நான் ஜலத்தில் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா, நான் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினால நான் கெட்டப்பட்டிருக்கிறேன். இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினால கெட்டப்பட்டு இருக்கிறேன்னா ஒரு அறிவு வருது, இதில் நான் விடுபட வேண்டியது. அப்போ யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? யாரை நான் அப்போ இந்த பிரமாணத்திலேருந்து விடுதலை ஆகணும். பாவ பிரமாணம், அதாவது பாவ மரணம் என்கிற பிரமாணத்தில் நான் விடுதலை ஆகணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஜலத்தை தேவன் அடையாளப்படுத்தி இருக்கிறார். இந்த ஜலத்தை தேவன் ஜலமாக அடையாளப்படுத்தி, இந்த ஜலத்தினால் பிறக்க வேண்டியது இந்த கீழ்ப்படிதலாக தேவன் அடையாளப்படுத்தினார். ரோமர் 6வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஜலத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஜலம் இந்த பூமியில் தேவன் வைத்திருக்கிற ஒரு சடங்காக தேவன் ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், அது தேவனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய ஒரு அச்சாரமாக, அதாவது பரிசுத்த ஆவி நம்மளுக்கு ஒரு அச்சாரமாக அதாவது இந்த சரீரத்தை தேவனுக்கு என்று கொடுத்துருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 19வது வசனத்தின்படி நம்ம அங்கே பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய நான் பாவம் மரணம் என்கிற இது அறிவு வருது. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினால கெட்டப்பட்டு இருக்கிறேன். இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினால் விடுபட வேண்டாம். நான் அவரை அதாவது என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜலத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஜலத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அந்த வார்த்தை உபதேச சட்டம், இந்த உபதேச சட்டத்திற்கு நான் என்னை எந்த உபதேச சட்டத்திற்கு? என்னை அவருடைய குமாரனுடைய சாயலாக மாற்றுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ பாவம் மரணம் என்கிற ஒரு பிரமாணத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறேன்னா, இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் விடுதலையாக வேண்டிய இருக்குது. அவரை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவரை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதாவது அவரை ஜலத்தினால், அதாவது ஜலம் ஆவி என்கிற அந்த வார்த்தை ஜலத்தினால் ஆவினால் மறுபடியும் பிறக்கும் பொழுது என்னது எனக்கு அதாவது நான் ஏன் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது, என்னது அதில் கிடைக்குது அப்படிங்கக்கூடிய நேரத்தில் எனக்கு இந்த பாவ மரணம் என்கிற பிரமாணத்தில் முழுவதுமாக நான் விடுபடுறேன். அப்போ அது மட்டும் கிடையாது, அதாவது பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பியிருந்தான். குமாரனை எல்லாரும் அதாவது அவர்கள் சிலுவையில் தூக்கி அடித்தார்கள். அப்போ அவர் கடைசியாக சாட்சியாக இருக்கிறது, பிதாவாகிய தேவன் சொல்லி என்னுடைய குமார் ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்னுடைய குமாரன் வந்தவராக இருக்கா. கடைசியில் அவன் ஈட்டி வச்சு கொடுத்தும் பொழுது என்னுடைய குமாரன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் வந்தவர். அப்போ ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஜலத்தினால் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். அப்படி தேவன் அடையாளப்படுத்தி சொல்லுகிற அதே மாதிரி நான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டியது. அப்போ ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் ஆவியினாலும் நான் மறுபடியும் பிறக்கும் பொழுது பாவம் மரணம் என்கிற பிரமாண கட்டிலிருந்து நான் முழுவதுமாக விடுதலை ஆகிறேன். இதுதான் என்னுடைய ஒரு கர்த்தருக்குள், என்னுடைய ஒரு சுவிசேஷத்திற்கு உள் நான் மறுபடியும் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறேன். அந்த உபதேச சட்டத்திற்கு நான் என்னை கீழ்ப்படிந்தவனாக இருக்கிறேன். அப்படி எனக்குள் பரிசுத்த ஆவி எனக்குள் வாசம் எழுதும் பொழுது, கொலோசியர் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் 27வது வசனம், புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்தில் மகிமை ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்துவானார். அதாவது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பரிசுத்த ஆவியாக தேவன் கிறிஸ்துவை அங்கே நம்மளுக்கு அடையாளப்படுத்துகிறார். அப்போ அவர் நம்மளுக்குள் வரும் பொழுது இந்த சரீரம் எப்படிப்பட்ட 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில்
14வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினால் இந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அதில் 13வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினா நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அதாவது நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய அதாவது இந்த சரீரம் மகிமை அடையக்கூடிய சரீரம் மாறுது. எப்போ பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்குள் வந்து வாசம் பண்ணுகிறாரோ, இந்த சரீரம் ஒரு மகிமையை அடையக்கூடிய சரீரம். இந்த சரீரம் குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் சாயலை அடையும்படியாக உள்ள சரீரம் மாறுகிறது. குமாரனுடைய சாயலை அடைந்தவன் மகிமை அடைந்தவன். குமாரனுடைய சாயலை அடைந்தவர்கள் மகிமை அடைந்தவர்கள் பரலோகத்திற்கு பரலோகவாசிகள் ஏதேன் தோட்டத்திற்கு போவதற்கு அவர்கள் தகுதியுள்ள பாத்திரமாக மாறு. அப்போ ஜலத்தினாலும் ஆவினால் பரிசுத்த ஆவி எனக்குள் வந்து வாசம் பொழுது இந்த சரீரம் மகிமையுள்ள ஒரு சபையாக மாறுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா.